வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஹோண்டா நியூ டெல்லியில் 2023 ஆக்டிவா ரேஞ்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸோட. ஸோ நான் சுரேந்தர், ஒரு ஆட்டோமொபைல் ஜேர்னலிஸ்ட், சீனியர் அசிஸ்டன்ட் ரைட்டர் ஆஃப் காடிவாடி. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ரிவ்யூவர் கிட்டேருந்து கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ரிவ்யூஸ் மட்டும் இல்லை, நிறைய ஆட்டோமோட்டிவ் கான்டென்ட் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு ஆட்டோமோட்டிவ் எந்தூசியாஸ்டாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோண்டா இன்றைக்கி ஆக்டிவா 6Gயோட 2023 வெர்ஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. 3 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 74,536 ரூபா. டீலக்ஸ் மிட் லெவல் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 77,036 ரூபா. டாப் எண்ட் அதுதான் வந்து நிறைய அப்டேட்ஸ் இருக்கிற வேரியண்ட்டு. அது வந்து ஸ்மார்ட் கீ ப்ளஸ் அலாய் வீல் வேரியண்ட். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80,537 ரூபா. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஆக்டிவா 6G விட ஸ்டாண்டர்ட் அண்ட் டீலக்ஸ் வேரியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1,200 அந்த மாதிரி ப்ரைஸ் அதிகமாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் டாப் எண்ட் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் கீ வேரியண்ட்டு இது வந்து இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் கீ அதை வந்து ஹெட் ஸ்மார்ட்னு சொல்கிறாங்க, இல்லைனா வந்து ஹோண்டா ஸ்மார்ட். அதாவது ஸ்மார்ட் கீ ஃபங்க்ஷனாலிட்டி ஃபர்ஸ்ட் டைம் ஹோண்டா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அஃபோர்டபுள் மாடலான, ஆல்சோ இந்தியாவில் பெஸ்ட் செல்லிங் ஸ்கூட்டரான ஆக்டிவாவில். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆக்டிவா ரேஞ்சே வந்து OBD2 ரெகுலேஷன்ஸ், அதாவது இனிமேல் ஏப்ரல் 2023 வரப்போகிற அந்த ஸ்ட்ரிஞ்சென்ட்டான எமிஷன்ஸ் ரெகுலேஷன்ஸை மீட் பண்ணுற மாதிரி என்ஜினையும் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த ஹோண்டா ஸ்மார்ட் கீ ஃபீச்சர் வந்து என்னென்ன முக்கியமான விஷயங்களை இன்கார்பரேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபைண்ட், ஸ்மார்ட் அன்லாக், ஸ்மார்ட் ஸ்டார்ட், ஸ்மார்ட் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்மார்ட் ஃபைண்டை யூஸ் பண்ணி உங்கள் வெஹிக்கிளோட லொக்கேஷனை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த ஆன்சர் பேக் பட்டனை வந்து இந்த ஸ்மார்ட் கீயில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வண்டி எங்கே நிற்குதோ அங்கேருந்து 4 இண்டிகேட்டர்ஸ் வந்து பிளிங்க் ஆகும் 2 தடவை. ஸோ ஈஸியாக வந்து ஒரு ரொம்ப கன்ஜஸ்டடான ஏரியாவில் வந்து நீங்கள் பார்க் பண்ணிக்க அப்படிங்கும்போது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் கீ சிஸ்டம் வந்து ஃபிசிக்கல் கீ இல்லாமலே வந்து உங்கள் வண்டியை நீங்கள் அன்லாக் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப உதவும். ஸோ ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்த சிஸ்டம் வந்து எந்த ஆக்டிவிட்டியும் வந்து டிடெக்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், 20 செகண்டுக்கு ஸ்கூட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக டீஆக்டிவேட் ஆகிடும். சரிங்களா? ஸோ ஸ்மார்ட் கீ ஒரு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர்ஸ் ரேஞ்சு. சரிங்களா? 2 மீட்டர்ஸ் ரேஞ்சில் நீங்கள் ஈஸியாக உங்கள் வண்டியை ஸ்மார்ட் கீ யூஸ் பண்ணி ஸ்டார்ட்டே பண்ணலாம். நாபை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம். வெஹிக்கிளில் ஒரு நாப் இருக்கும். ஸோ அந்த நாபை வந்து ரொட்டேட் பண்ணும்போது அந்த லாக் மாடலில் வந்து நாப் இருக்கும். ஸோ அது இக்னிஷன் பொசிஷனுக்கு கொண்டு வரும்போது ஈஸியாக நீங்கள் 2 மீட்டர்ஸ் ரேஞ்சில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டார்ட் பட்டன் இருக்கும், அதையும் வந்து புஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் கீயை வெளியே எடுக்காமலே. ஓகேவா? இந்த மேப்டு ஸ்மார்ட் ECU இருக்குது, அது வந்து செக்யூரிட்டி டிவைஸ் ஆக்ட் பண்ணுது. அதாவது என்ன பண்ணுன்னா, ECUக்கும் ஸ்மார்ட் கீக்கும் ஒரு எலக்ட்ரானிக்லி மேட்சிங் ஐடி வந்து வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து மேட்ச் பண்ணி என்ன ஆகும்னா, வண்டியை வந்து மற்றவங்க எடுக்க முடியாமல், அதாவது ஈஸியாக வந்து திருடு போகாமல் பார்த்துக்கும். ஸோ ஸ்மார்ட் கீயில் வந்து உங்களுக்கு ஒரு இம்மொபிலைசர் சிஸ்டம் இருக்குது. அது என்ன வந்து இப்போது ரெஜிஸ்டர் பண்ணாத நான் ரெஜிஸ்டர்ட் கீ இருக்குது இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணி உங்கள் வண்டியை வந்து ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. ஸோ இம்மொபிலைசர் வந்து ஆக்டிவேட்டே பண்ண முடியாது ஒரு செக்யூரான கனெக்ஷன் இல்லாத வரைக்கும். ஸோ வண்டி திருடு போடுறது ஆல்மோஸ்ட் 0. அப்புறம் 2-way ஃபங்க்ஷனிங் என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அது வந்து கீழே டவுன்வர்ட் புஷ் பண்ணோன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் அது ஒரு என்ஜின் கில் ஸ்விட்சாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்வர்டில் மேலே வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா. அப்புறம் டபுள் லிட் ஃபியூல் ஓப்பனிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 18 லிட்டர்ஸ் அண்டர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எவ்ரிடே கேரி பண்ணுற விஷயம் எல்லாத்தையும் வந்து நீங்கள் சீட்டு கடியில் வச்சுக்கலாம். அப்புறம் யூஸ்வலாக வந்து உங்களுக்கு ஆக்டிவாஸில் அந்த லாக்கிங் சிஸ்டம், அந்த ஒரு கன்வென்ஷனலான லாக்கிங் சிஸ்டம் இருக்காது. பட் உங்களுக்கு பழகிடுச்சுன்னா அந்த லாக்கிங் சிஸ்டம் உங்களால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த 5-in-1 லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ரிலையபிலிட்டிக்காக. ஸோ இந்த வண்டியில் இன்னொரு விஷயம் வந்து ஃப்ளோர் ஸ்பேஸு, அதாவது ரைடரோட ஃப்ளோர் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அது நல்ல லார்ஜான ஃப்ளோர் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் திங்ஸ் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த லாங் வீல் பேஸ் கொடுத்துருக்கிறதுனால பெட்டரான ரைட் குவாலிட்டியும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோண்டா கிளைம் பண்ணுறாங்க. இதெல்லாம் போக இந்த வண்டியில் ஃபீச்சர்ஸ் என்னென்னா, LED ஹெட்லாம்ப் இருக்குது, புது அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க, கிராப் ரயில் பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபினிஷு, டெயில் லாம்ப் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸோட இன்டிகிரேட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. சில இடத்துல வந்து குரோம் எலிமெண்ட்ஸ் பார்க்க முடியும், 3D எம்பளம். அப்புறம் வந்து கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ஈக்குவலைசரோட. ரியர் சஸ்பென்ஷன் இன்னொரு பெரிய அப்டேட் எதுனா, ரியர் சஸ்பென்ஷனில் வந்து 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிலிட்டியோட கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய அப்டேட்ஸே கிடையாது. ஜஸ்ட் அந்த ஸ்மார்ட் கீயை தவிர இந்த வண்டியில் இதெல்லாமே வந்து ஆல்ரெடி ஆக்டிவா 6Gயில் வந்து இருக்கிறதா. பர்ஃபார்மன்ஸில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. சேம் 110cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் ஃபியூல் இன்ஜெக்டட் என்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஜஸ்ட் அந்த OBD2 எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான்.
அப்புறம் ஹோண்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வண்டியில் யூஸ் பண்ண டயர்ஸ் வந்து ஹோண்டா ஸ்பெசிஃபிக்காக டெவலப் பண்ணியிருக்கிற ஒரு காம்பவுண்டை யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 15% 20% கம்மியாக இருக்குது இதன் மூலியமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் போக 6 கலர் ஸ்கீம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒரு ப்ளூ, ரெட் மெட்டாலிக் கலர் ஒன்று, கிரே மெட்டாலிக் ஒன்று, பிளாக்கு, அப்புறம் ஒரு பேர்ல் ப்ரெஷியஸ் ஒயிட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒரு ப்ளூ கலர். ஸோ இதான் வந்து டோட்டலான விஷயங்கள். மெயினான அப்டேட் அந்த கீழே இருக்கிற ஃபீச்சர்ஸ் மட்டும்தாங்க. ஸோ இது ஒரு என்னை பொறுத்தளவுக்கு பெரிய அப்டேட்டில், பட் ஸ்டில் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டுக்கும் இந்த டாப் எண்டுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் தான். ஸோ அதில் உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் கீ கன்வீனியன்ஸ் உங்களுக்கு இருக்கிறது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்புறம் இந்த வண்டியில் மற்றபடி ஸ்விட்ச் கியரு, கிளஸ்டரு, சீட்டு, மற்றபடி டிசைன், அப்புறம் டிசைன் எலிமெண்ட்ஸு, பாடி பேனல்ஸ் எல்லாமே வந்து சிமிலர் தாங்க, எந்த மாற்றமே இல்லை. சரிங்களா? ஸோ இந்த அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all again. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான கான்டென்ட் நம்ம சேனலில் மட்டும் தான் வரும், ஃபர்ஸ்ட் இன் தமிழ். See you all again. Take care.